அவனை பட்டை உரிக்காம விட மாட்டேன். யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சங்கருக்கு தான். ஐயோ ஏங்க, இந்த நேரத்தில் நீங்க ஃபோன் பண்ணா நான் இதுக்கு இங்க வந்துடுறது பிரச்சனை ஆயிடும். சரி விடுங்க. இப்ப நீங்க கூல் டவுன் ஆகணும். சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் அம்மாவை பார்க்க சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஒரு சூப்பர் பிரியாணி கடை இருக்கு, போய் சாப்பிடலாம். அப்புறம் நைட் ஷோ ஏதாவது படம் போய் பார்த்துட்டு வரலாம். சரிங்க, நானும் மூட விட்டா இருக்கேன். எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்படியே நான் ராத்திரி சென்னை கிளம்பிடுறேன். வேண்டாம், நைட் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுங்க. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நான் சென்னைக்கே கிளம்பிடுறேன். சரி இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என் கார்லயே போலாம். என்னடா சும்மா இனிப்பு நினைச்சு தின்னவும் முடியல, கசப்பு நினைச்சு துப்பவும் முடியல. உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு? சொல்ற மாதவா, எங்கண்ணா இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். இங்கண்ணா எங்க? சென்னையிலயா? வீட்டுக்கு வந்துட்டியா? இல்ல, நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன். அதுக்கு என்ன இவ்வளவு தடுமாற்றம்? ஆள் ஆளுக்கு படுத்தாதீங்கடா. நான் சென்னைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. சரி, நல்லதா போச்சு. நீ நேரா வீட்டுக்கு போக வேணாம், நீ கிளம்பி சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம். ஏன், எதுக்குடா? என்னத்த சொல்றது, அம்மாக்கு மறுபடியும் நெஞ்சு வலி மயக்கம். என்னடா சொல்ற? எல்லாம் அந்த திவ்யா வாழாண்ண. திவ்யா வாழையா? என்ன திவ்யா வாழ? அண்ணா போன்ல எதுவுமே பேசிக்க வேணாண்ண, நீ கிளம்பி வா, நேர்ல பேசிக்கலாம். போனவே டேய், நான் ரெடி. என்ன? அம்மாவுக்கு நெஞ்சு வலியா, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களாம். ஐயோ, என்ன மறுபடியும்? திவ்யா வாழன்றான், நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். திவ்யா வாழையா? சரி வாங்க, என் கார்லயே சென்னைக்கு போயிடலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீங்க என் கூட இருக்கிறதே சந்தோஷம்தான். கிளம்புங்க, வாங்க. இருங்க, பேக் எடுத்துக்கிறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். நானும் வரேன். எங்க வரீங்க? நான் அத்தையை பார்க்க வேண்டாமா? வேற வம்பே வேணாம். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, நம்ம 2 பேரும் ஒன்னா போனா அவ்வளவுதான். சரி, நான் வேண்டாமா? என்ன கவிதா, இருக்கிற பிரச்சனை போதாதா? நான் சரி, கிளம்புறேன். என்ன விவரம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சென்னை வீட்ல தான் இருப்பேன். சரிங்க, வரேன். என்னங்க? அம்மா எங்கடா? ஐசியூல இருக்காங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் நிலவரம் தெரியல. ஏண்டா, நல்லா தானடா இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சு? எல்லாம் இவ்வளவுதான். சுந்தரியத்தை பல நாள் இவள வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்காங்க. சரி, ராஜா மாலை போட்டிருக்கானே, இவன் நம்ம வீட்டுல தங்கிட்டு இருந்தா. இப்பதான் அவன் மாலையை கைட்டிட்டானே, அவன் வீட்டுக்கு போன்னு சொன்னா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. டேய், மெதுவா பேசுற. இது ஒண்ணும் வீடு இல்ல, ஹாஸ்பிட்டல். கல்ல சுந்தரியத்தை வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே ஒரு வெத்து பேப்பரை நீட்டி, என் பிள்ளையோட வாழ விரும்புறியா, அப்படி இல்லன்னா டைவர்ஸ் மேட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கூட என் பிள்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லி கலாட்டம் பண்ணாங்க. பதிலுக்கு இவ என்ன பண்ண தெரியுமா? எனக்கு ராஜா வேணான்னு டைவர்ஸ் மேட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. கேட்டதுக்கு எனக்கு ராஜாவோட வாழ பிடிக்கலன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டா அம்மா தாங்குவாங்களா? அப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு மயங்க விழுந்துட்டாங்க. ஏம்மா, உனக்கு வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஒவ்வொருத்தரும் ஜோடி சேர்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஏன், உனக்கு ஒருத்தருக்கு 3 அண்ணன் இருக்கும்ல, ஒருத்தட்டியாவது இந்த 2 மாசத்துல ஒரு தடவையாவது நீ உன் பிரச்சனையை சொல்லிருப்பியா?
என்னதான் உன் பிரச்சனை? நல்லா கேளுண்ண, நானும் அதே தான் சொல்றேன். 2 பேருமே 2 மாசமா பிரிஞ்சிருக்காங்க. ஆனா நல்லா வாழறத நம்ம எல்லாரையும் நடிச்சு ஏமாத்திருக்காங்க. இந்த ராஜா பையா நம்ம வீட்டுக்கு வருவான் போவான், நம்ம எல்லார்கிட்டயும் நல்லாவும் பேசுவான். இவ்வளவு ஏன எனக்கும் ரேகாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது அவன் தானே. என்னைக்காவது ஒரு நாள் இதை பத்தி அவன் பேசியிருப்பானா? எங்களை கேட்காம நீ எப்படி உன் விவாகரத்துக்கு முடிவு பண்ணலாம்? ஏன் உங்க அண்ணன் 3 பேருமே செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டியா? அண்ணா அப்படிலாம் பேசாதண்ண. என்னம்மா, நாங்க 3 பேர் எவ்வளவு பிரச்சனை இருக்கோம் தெரியுமா? நான் கல்யாணம் ஆயும் மனைவியை பிரிஞ்சிருக்கேன். மாதவன் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணவே கஷ்டப்பட்டு இருந்தான். ரகு அவன் எதிர்காலம் என்னன்னு தெரியாம இருக்கான். அப்படி இருந்தும் அம்மா என் பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கா கல்யாணம் ஆகி அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. நாங்க 3 பேரும் எங்க தங்கச்சி சந்தோஷமா தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ இப்படி கல்ல தூக்கி போடுறிய, ரொம்ப பெரிய தப்பு பண்ற திவ்யா. அண்ணா தப்பு பண்ணது, மோசம் பண்ணது, ஏமாத்துனது எல்லாமே நான் இல்லைன்னு. அந்த ராஜாவும் சுந்தரி அத்தையும் வாழ வந்தானும் தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அதுக்கு விவாகரத்து தீர்வாமா? அண்ணா நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுன்னு. அவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாங்கன்னு. ஏங்க ஐசியூ கிட்ட நின்று ஏங்க இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உள்ள எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? நீங்க பேசுறத அவங்க காதுல கேட்டா எப்படி குணமாவாங்க? சாரி டாக்டர். டாக்டர், எங்க அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? நீங்க தான் சார் சொல்லணும். நல்லா தானே இருந்தாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுற மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா, அவங்க உங்ககிட்ட என்ன சார் கேக்குறாங்க? வயசான காலத்துல கொஞ்சம் நிம்மதி தானே, இதை தர முடியாதா அவங்க எல்லாராலையும் அவங்களுக்கு? ஆமா, நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே. கடைசியில தேவையில்லாம நீங்க தான் லட்ச லட்சமா பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தை எப்படி இருக்காங்க டாக்டர்? இன்னும் மயக்கம் தெரியலம்மா. ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்கள தாக்கியிருக்கு. 24 மணி நேரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது. காலையில ரிப்போர்ட் வரும், வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், எங்க அம்மாவை நான் பார்க்கணுமே. பார்க்க வேண்டிய நேரத்துல பார்க்கல, இப்ப போய் பார்த்து என்ன பண்ண போறீங்க? அந்த அம்மா மயக்கத்துல இருக்காங்க. கண்ணு முழிச்ச உடனே எல்லாரும் போய் பாருங்க. அது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது. என்ன டாக்டர், நம்பிக்கையா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பொய்யான நம்பிக்கை தர முடியாதுமா. கடவுளை வேண்டிக்கிங்க. இப்ப மயக்கத்துல இருக்காங்க, காலையில கண்ணு முழிச்சாங்கன்னா எல்லாம் நார்மல் ஆயிடும். இருந்தாலும் விஷயம் கொஞ்சம் சிக்கல். முதல்ல இவ்வளவு பேர் இங்க கூட்டம் போடாதீங்க. யாராவது ஒருத்தர் இருங்க, மத்தவங்க எல்லாம் கிளம்புங்க. இப்படி வாமா. ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்த? அம்மாவுக்கு நெஞ்சு வலி வர காரணமே நீதான். அம்மாவை நீயே கொன்றுவ போல் இருக்க. அண்ணா, நானா இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கலன்னு. இந்த விஷயத்த சொன்னா அம்மா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்னு தெரிஞ்சுதான் 2 மாசமா எனக்குள்ளேயே வச்சு குமரிக்கிட்டு இருந்த. 3 அண்ணனுக்கு இருக்கோம், ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு கேக்குறீங்க? 3 பேரும் இருக்கீங்க, ஆனா எல்லாரும் உட்கார்ந்து பேசுறதுக்கு டைம் எங்க இருந்துச்சு? உங்களுக்கு காஞ்சிபுரத்துல வேலை, அண்ணனுக்கு காதல் பிரச்சனை, ரகுவனே காலேஜ் விஷயமா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை இருக்கும்போது நான் என் பிரச்சனையை எப்படி சொல்லுவேன்னு? இப்போ நானா சொல்லலன்னு, நானும் எவ்வளவோ சமாளிச்சேன்னு. ஆனா இந்த சுந்தரி அத்தை தான் வெத்து பத்திரத்தை நீட்டி கையெழுத்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள இருந்தது சொல்லாம எப்படி இருக்க முடியும்? சரிம்மா, ஏதோ ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி என்னது? அது முதல்ல கவிதாவோட அண்ணனை தானே திவ்யாவுக்கு பார்த்தோம். முகூர்த்த நேரத்துக்கு அவன் வராததுனால ராஜா தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வேண்டியதா போச்சு. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா. ஆனா அது போய் ஃப்ளைட்டு கரெக்ட் டைம் வந்திருக்கு, மாப்பிள்ளையும் கரெக்ட் டைம் வந்திருக்காரு. வர வழியில தான் அந்த வாழை வந்தானோ சுந்தரியத்தையும் மாப்பிள்ளையை கடத்திட்டாங்க. எதுக்கு? வேற எதுக்குன்னு ராஜாவை திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான். என்னடா சொல்ற?
ஆதாரப்பூர்வமா சொல்றேன்னு. கவிதாவோட அண்ணன் ஆகாஷ் இப்போ சென்னையில தான் இருக்காரு. ஒரு நாள் என்ன வழியில பார்த்து இந்த விஷயத்துல அவரே என்கிட்ட சொன்னாருன்னு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அம்மாக்கு நெஞ்சு வலி வந்து மயங்கிட்டாங்க. ஏண்டா நம்ம ராஜாவோட இப்படிலாம் பண்ணா? தெரியல என்ன ராஜா இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பானு தெரியல. நிச்சயமா அவனுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கும்னு. அந்த ஆளு வாயை திறந்தாலே போய் பித்தலாட்டம். அதனாலதான் அந்த ஆளு எனக்கு பிடிக்காம போச்சு. எனக்கு அந்த ஆளு கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு. அந்த ஆளு கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு. சரி அழாத. அண்ணா, இப்ப என்ன பண்றது நீ சொல்லுன. முதல்ல அம்மாவுக்கு மயக்கம் தெளியட்டும். அவசரப்பட்டதுன்னு சொல்ல வேணாம். நீ எதுவும் உளறி வைக்காத. சரி நீங்க கிளம்புங்க, நான் இங்கிருந்து பாத்துக்கிறேன். இங்க நீ தனியா இருக்க போற? வீடா இருந்தா தானே பயப்படணும். ஹாஸ்பிட்டல் தானே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போமா. சரிண்ணா வா. சுந்தரி, சுந்தரி, என்னங்க என்னடி இப்படி ஆயிடுச்சு? என்னப்பா ஆயிடுச்சு? நிறைய முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுவாங்க சந்தோஷமா. என்னடி பேசுற? ஒரு பக்கத்துல மகனும் மருமகளும் பிரிஞ்சிருக்காங்க, நான் வேதனைப்பட்டு இருக்கேன். சந்தோஷம் கேக்குதாடி உனக்கு? இனிமேல் இந்த வீட்ல எப்பவுமே சந்தோஷம்தான். என்ன பேச்சு பேசுற நீ? ஆமாங்க, நான் நம்ம பிள்ளைக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அறிவு கேட்டவள மூளை இருக்கா? அப்போ திவ்யாவோட கதி? அதோ கதிதான். அவ வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனா எனக்குன்னு வந்துச்சுன்னு. என்னடி இப்படி பேசுற நீ? இதோ பாருங்க, அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அந்த விஷயத்தை பத்தி இந்த வீட்ல யாரும் பேசக்கூடாது. அக்கா, மாமா, பார்வதி அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? இப்பதான் போன் வந்துச்சு. என்னடா சொல்ற? ஆமா மாமா. இப்ப அதுக்கு என்ன வந்துச்சு? என்னடி அக்கா ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு சொல்றேன், இப்ப அதுக்கு என்னன்னு சாதாரணமா கேக்குறேன். ஆமா, ஒரு தடவை 2 தடவை வந்தா பதறலாம், அதான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. என்னடி சொல்ற? அட குணமாக மாட்டேங்குதேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? நீ சொன்ன விதத்தை பார்த்தா ஏன் அவங்க இன்னும் மேல போலன்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப தெரியுதா யாருக்கு நல்ல மனசு இருக்கு, யாருக்கு கெட்ட மனசு இருக்குன்னு? இல்லாத மனசு சும்மா பேசிட்டு இருக்கீங்க, வாங்க இரு ஹாஸ்பிட்டல். இரு இரு, இப்ப எதுக்கு தேவையில்லாம 2 பேரும் உணர்ச்சி வசப்படுறீங்க? வந்து சாப்பிடுங்க. யாரும் எக்கேடும் கெட்டுட்டு போறாவ, நமக்கு என்ன வந்துச்சு? ஐயோ ஏன்டி சாப்பாடு சாப்பிட? அம்மா, பார்வதிக்கு நெஞ்சில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? சொன்னா சரி, அதை விடு. அம்மா முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன், சாப்பிட வரியாப்பா? ஏமா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கூடவே உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியலும் வச்சிருக்கேன். ஐயோ, அது அப்பவே சொல்லியிருந்தா அம்மா வாங்கி பொரியல் பண்ணிருப்பேனப்பா. என்னமாமா, என்ன உங்க அக்கா லூஸ் ஆகி போச்சா இல்ல காது டமாரம் ஆகி போச்சா? எனக்கு இன்னும் காது டமாரமும் ஆகல, நான் இன்னும் லூசும் ஆகல. சரி, யாரியா அந்த பார்வதி? ஏமா, என் பொண்டாட்டியோட அம்மா. இன்னையோட அந்த உறவு முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவளை உன் பொண்டாட்டின்னு சொல்லாத. என்னமா உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, இரு வாரேன். என்னடா இவன்? காலையில உங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன், உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். பதிலுக்கு அவ கொடுத்த லெட்டர் தான் இது, படிச்சு பாரு. என்னடி அந்த லெட்டர்? விவாகரத்து பத்திரம். திவ்யாவுக்கு என் பிள்ளையோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல யாருகிட்டையும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு சொல்லிட்டா. யாரு? திவ்யா சொன்னாளா? அத கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காளே. இல்ல, இத நான் நம்பல. எங்க கூட? எங்க கூட? என்ன ஆளாளுக்கு வாங்கி வாங்கி பாத்துட்டு இருக்கியே? இதுல இருக்கிறது திவ்யா கையெழுத்து தான். என்னமோ நானே எழுதி நானே கையெழுத்து போட்ட மாதிரி எல்லாரும் முழிச்சு முழிச்சு பாக்குறியே. அப்போ அத்தைக்கு நெஞ்சு வலி வர காரணம் இந்த விவகாரத்து மேட்டர் தானா? யாருக்கு தெரியும்? அவளா இஷ்டப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா. திடீர்னு இப்படி ஒரு லெட்டர் எழுதி உன்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன?
அப்படியே அவ கொடுத்தாலும் என்ன கூப்பிட்டு ஏன்டல கொடுத்துருக்கணும். ஏப்பா யாரையோ கூப்பிட்டு கொடுத்துட்டால, இனிமேல் அவ உன் பொண்டாட்டி இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. நீ மானம் உள்ளவனா இருந்தா இனிமேல் வாலாட்டிக்கிட்டு அவ வீட்டு வாசப்படி போய் நிக்காத. நாம மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய, நமக்குன்னு ஒரு கௌரவதி இருக்கு, அதை காப்பாத்து முதல்ல. இல்ல, நீ பேச பேச எனக்கு ஓ மேல தான் சந்தேகமா இருக்கு. நீ தான் ஏதோ வில்லங்கம் பண்ணிட்டு வந்திருக்க. என்ன பண்ணி தொலைச்ச சொல்லு. ஆமாப்பா, எனக்கு அப்படிதான் தோணுது. இவதான் அதை பண்ணிருப்பா. ஐயோ ராசா, இது உன் பொண்டாட்டியோட ஆசை. அவளாதான் ஆசைப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா. நீ உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவ ஆசையை நீ நிறைவேத்து. நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு. நாளைக்கே நாம ஒரு வக்கீல பாக்குறோம். நாளான்னைக்கு அவளை விவாகரத்து பண்றோம். அதுக்கு அடுத்த நாள் ஒரு அழகான பொண்ணா பார்த்து நான் உனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் நான் ஜெயில போய் நிக்கிறேன். என்ன சொல்றிய? சும்மா இரு. அவதான் சின்ன பிள்ளைத்தனமா பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அது செல்லுமா? இது கொண்டு போய் கோர்ட்டு கொடுத்தா உன்னை தூக்கி பின்வாரத்துல ஜெயில போட்டுருவாங்க. அப்ப இது செல்லாதா? ஏண்டி, ஆளாளுக்கு பிட் பேப்பர்ல எழுதி விவாகரத்து பத்திரம் கைது போட்டு கொடுத்துட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு, நீதிபதி எதுக்கு, ஃபேமிலி கோர்ட் எதுக்கு? இத பார், சொல்லிட்டேன். நீ அனாவசியமா இந்த 2 வீட்டோட சந்தோஷத்துக்கு கெடுக்காத. இதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. அப்பா, நான் அத்தையை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து என்ன பெத்த தாய் அங்க போய் என்ன பண்ணி தொலைச்சதுன்னு போய் கேட்டு வந்துடுறேன். இது உடனே போயிட்டு வாப்பா. ஏண்டி மனுஷியா நீ? சரி, எப்பவும் குறுக்கு நின்னுக்கிட்டு. தம்பி, நீயும் ஆஸ்பத்திரிக்கு போ. அங்க தாயும் அவளும் என்ன பத்தி ஏதாவது சொல்லி வச்சிட போறாள்வ. நீயும் கூட இருந்து சமாளிடா. எது? நான் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? நான் எதுக்குக்கா அங்க எல்லாம் போய்கிட்டு? சரிப்பா. சரி. ஆனா இந்த விவாகரத்து ஐடியாவே எனக்கு கொடுத்தவே நீதான்னு என் புள்ளட்ட போட்டு கொடுத்துரு. வெடிகுண்ட பக்கத்திலேயே வச்சிருக்கிறேனே. இப்ப போயிடுறேன். என்ன நடக்க போதோ முருகா. சிஸ்டர், அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு? உங்க அம்மா இன்னும் கண் முழிக்கல. டாக்டர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கங்க. எங்கண்ணா போன? ராத்திரி முழுக்க சரியா தூக்கம் இல்லடா. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதான் கேண்டீன்ல போய் டீ சாப்பிட்டு வந்தேன். அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலையாண்டா? நர்ஸ் இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. மணி வேற 7 ஆச்சு. சரிண்ணா, நீ வேணும்னா ஆபீஸ் கிளம்பு. ஏன்னா இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? அனாவசியமா எதுக்கு லீவ் போடுற? அப்படியா சொல்ற? ஆமாண்ணே, இங்கதான் நானு, திவ்யா, ரேகா, ரகு எல்லாருமே இருக்கோம்ல. நாங்க பாத்துக்கிறோம். அம்மா கண்ணு முழிச்ச உடனே உனக்கு ஃபோன் பண்றேன். அப்ப நீ கிளம்பி வந்தா போதும். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? மதுவா, திவ்யா பிரச்சனை என்ன பண்ணலாம்? நேத்து நைட்டு நீ சொன்னது கரெக்ட் தான். இப்ப அதை பத்தி எதுவும் பேச வேணாம். அம்மா கண்ணு முழிச்சு குணமாயி வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராஜா குடும்பத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுவோம். ஆனா என்ன இருந்தாலும் அவங்க பண்ணது துரோகம் தான். கவிதாவோட அண்ணன் நல்ல பணக்காரன், ஃபாரின் மாப்பிள்ள. ஆனா இந்த சுந்தரியத்தை அவனை கடத்தி கொண்டு போய் அடைச்சு நம்ம திவ்யாவோட தலையில மண்ணை வாரி போட்டாங்க. அவங்க செஞ்சது பெரிய துரோகம். திவ்யா செஞ்சது தப்பு இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, நம்ம தங்கச்சிய எந்த விதத்திலும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு. சரி, நம்ம யோசிப்போம். சரி, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு போறியா? இல்லடா, டைம் ஆச்சு. நான் காஞ்சிபுரம் ஆபீஸ்ல போய் குளிச்சுக்கிறேன். பாத்துக்கிறேன், நான் வரேன். சரிண்ணா. சுப்பு மாமா, என்னங்க ராத்திரி அவ்வளவு லேட்டா போயிட்டு காலையில் இவ்வளவு சீக்கிரத்தில் வந்துட்டீங்க? ராத்திரி நான் எங்க போனேன்? உங்களுக்காக இந்த பனிலையும் குளிர்லயும் இங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க பொய் சொல்லாதீங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. அடேங்கப்பா, அவ்வளவு ஷார்ப்பா? ஆமா, அத்தை எப்படி இருக்காங்க? அம்மா இன்னும் மயக்கமா தான் இருக்காங்க. இன்னும் தெரியல. எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்களா? பண்ணியிருந்தீங்களா? ஐயோ, 48 மிஸ்டு கால். சாரிங்க, ஹாஸ்பிட்டல்ல சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தேன். நீங்க சைலண்டா இருந்து என்ன வயலண்டா மாத்திக்கிட்டு இருக்கீங்க.
பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, எங்க வீட்டுக்கா? இல்லைங்க, டைம் ஆச்சு. நான் காஞ்சிபுரம் ஆபீஸ் கிளம்புறேன். நானும் காஞ்சிபுரத்துக்கு தான் போறேன். வாங்க கார்ல ஏறுங்க. இல்ல வேணாம், நான் ஏதாவது பஸ் பிடிச்சி. வாங்க கார்ல ஏறுங்க, போங்க. ம்.